ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் 14 ஃப்ரைடே. இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற எல்லா கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கும் என்னோடய சார்பாக ஹாப்பி பர்த்டே. ப்ளஸ் வந்துட்டு உங்கள் வீட்டில் ஆனிவர்சரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் என்னோடய வாழ்த்துக்கள். உங்கள் லைஃப்பில் நீ மேலே நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 10 இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு பர்த்டே. அவங்க நேம் எனக்கு சரியாக தெரியல, மனோன்னு நினைக்கிறேன். ஐடியில் மனோன்னு தான் இருக்கும். அவங்க நேற்று போட்டிருந்தாங்க இந்த அண்ணாவுக்கு விஷ் பண்ணும்போது எனக்கு ஏன் விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் விஷ் பண்ணணுன்னா நேமை கொடுத்து என்ன ஊருன்னு சொல்லியிருந்தா தானே எனக்கு தெரியும். டேட் போட்டு எதுவுமே சொல்லாமல் எப்படி விஷ் பண்ண முடியும்? உங்கள் நேம் சொன்னதுனால நம்ம விஷ் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் யாராவது விஷ் பண்ணணுன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். மனோன்னு நினைக்கிறேன், மனோ பெங்களூருன்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல. அவங்களுக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸ்பெஷல் விஷு ப்ளஸ் பிலேட்டட் விஷஸ் உங்களுக்கு. சாரி லேட்டாக பண்ணதுக்கு. இனிமேல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணால் தெளிவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் டெய்லி இனிமேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் தான் நினைக்கிறேன். அவருக்காக ஒன்று சொல்லணும். அவர் தான் நினைக்கிறேன் என்னோடய பாப்பா எஜுகேஷனுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் சொல்லுங்கள் நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது அவர் தான் நினைக்கிறேன். இப்படியும் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் எதுவும் சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எந்திரிச்சோன்னு இன்றைக்கி வீடியோ போட்டாச்சு. அடுத்தடுத்த அப்டேட்டை முடிஞ்சால் பண்ணுறேன். இன்றைக்கி ஃப்ரைடே கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஏதாவது குட்டி குட்டி வீடியோவாக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டாடா.